2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது தேர்தல் விதிமுறைகளை மீறி பரப்புரையில் ஈடுபட்டதாக என் மீது தொடுக்கப்பட்ட வழக்கை தொடர்ந்து இன்றைக்கு ஆஜராகச் சொல்லி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதனை நேரில் ஆஜராகி ரத்து செய்யும்படி கோரிக்கை வைத்தேன். அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இனி அடுத்தடுத்து வாய்தாக்களில் பங்கேற்க நீதிபதி ஆணையிட்டிருக்கிறார். இதுபோன்ற வழக்குகளை அரசே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு நூற்றுக்கணக்கானவர்களை பழிவாங்கியிருக்கிறது. இதுவரையில் 377 உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எனவே இந்திய ஒன்றிய அரசு இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் மறுவாழ்வுக்காகவும் மறு கட்டுமானத்திற்காகவும் போதிய இழப்பீட்டுத் தொகையையும் இந்திய அரசு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். வருகிற 9ஆம் தேதி கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரூபாய் 15 லட்சம் நிவாரண நிதி வழங்க இருக்கிறோம். கடந்த முறை மூணாறு பகுதியிலே இதே போன்ற நிலச்சரிவு ஏற்பட்ட போது முதல்வர் பினராயி விஜயன் அவர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கினோம். இந்த முறை 15 லட்சம் வழங்க உள்ளோம். பணி ஓய்வுக்கான வயதை 60லிருந்து 62ஆக உயர்த்தப் போகிறது என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. நிதி நெருக்கடி தான் இதற்கு காரணம் என்று தெரிய வருகிறது. பணிக்காலத்தை பணி ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பதால் புதிய இளைய தலைமுறையினருக்கான வேலைவாய்ப்பு சிக்கலுக்குள்ளாகும் என்கிற ஒரு கருத்து உள்ளது. எனினும் நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கு தமிழக அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாக அல்லது அறிவிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தவிர்க்க முடியாததாக நான் பார்க்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் வந்துள்ளது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. ஏற்கனவே கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் அவருடைய மனைவி மற்றும் குழந்தை இதுபோன்ற மிரட்டல்களால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக நேர்ந்திருக்கிறது. உடனடியாக தமிழக அரசு அவர் தங்கியிருக்கிற இல்லத்திற்கு பாதுகாப்பு அளித்திருப்பதை வரவேற்கிறோம். தொடர்ந்து அவருக்கு பாதுகாப்பை ஆயுதம் தாங்கிய போலீஸ் காவலை அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம்.
சாதிவாரி கணக்கெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரிக்கிறது. சமூக நீதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் அனைத்து சமூக பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு பரவலாக போய் சேர வேண்டும் என்கிற கருத்திலே யாரும் மாறுபடுவதற்கு வாய்ப்பில்லை. அந்த வகையிலே பார்க்கிற போது சாதிவாரி கணக்கெடுப்பு தவிர்க்க முடியாததாக உள்ளது. இது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான கோரிக்கை அல்லது சமூகத்திற்கான கோரிக்கை என்று பார்க்க தேவையில்லை. அகில இந்திய அளவில் இந்த கோரிக்கை இன்றைக்கு வலுவாக எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல. இதனால் சாதி உணர்வு மேலோங்கும், சாதிகளுக்கு இடையில் முரண்கள் உருவாகும், பகை முற்றும் என்கிற கருத்துக்கள் ஒருவரும் இருந்தாலும் ஒரு தொகுப்பாக இருக்கிற போது சமூக நீதி வலுவுள்ளவர்களுக்கானதாக மட்டுமே தேங்கி போகிறது. ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவது என்பது பரிணாம வளர்ச்சியில் தவிர்க்க முடியாத ஒரு ஜனநாயக கோரிக்கையாக இது மாறுகிறது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பை வரவேற்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.